ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை எத்தனை பேருக்கு நம்ம கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதில் யாரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கிங்ஸ்லின் அண்ணே, முத செப்பல் ஷோரூமுக்கு போ. சரிங்க அண்ணே. இங்க தள்ளி வா. ஏன் ஒட்டில உட்காந்துருக்க? இங்க வா. இருக்கட்டும் மாமா. இங்க தள்ளி வா. பசிக்குதா? ஏதாவது வேணுமா? இல்ல மாமா, வரும்போது சாப்பிட்டு வந்தேன். ஷூ செப்பெல்லாம் எடுக்கிறோம், எடுத்துட்டு வந்துடலாம். சரிங்க மாமா. ஏய் மெதுவா போ. ஏன் பாஸ்டா போய்கிட்டு இருக்க? சரிண்ணே. உள்ளே கூட்டிட்டு போறோம், மெதுவா போடா. சரிங்கண்ணே. கிங்ஸ்லின், எந்த ஷோரூம் நல்லா இருக்கும்? வினேகா போலாம், இது நல்லா இருக்கும்ண்ணே. வினேகா போலாண்ணே, அங்க நல்லா இருக்கும். சரிடா. என்ன பாடுபடுத்துது? என்ன ஒரு மார்க்கமா இறங்கிட்டு ஐயோ, கையை விட மாட்டேங்குது. என்ன நம்ம பண்ணி விட்டுது? திரும்பவே கூடாதுப்பா. எப்பா, ஐயோ, கையை விட மாட்டேங்குது. விடுங்க சொல்லிட்டேன், கையை விடுங்க. என்னம்மா? ஒன்னும் இல்ல மாமா. அதாங்க பார்க் பண்ண முடியாது. நீங்க கடைக்கு முன்னாடி இறங்குங்க, நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். சரிடா. இருங்கண்ணே, சைடா நிப்பாட்டுறேன். எங்கண்ணே, வண்டி சைடா நிப்பாட்டுறேன். ஏய், டிராஃபிக் இல்லைன்னா முன்னாடி விட்டுற வேண்டியதானே? இல்லைண்ணே, வண்டி எடுக்கிறது கஷ்டமா இருக்கும், நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏய், அப்படியே ட்ரெஸ் ஷோரூமுக்கு கொண்டு இருக்குல்ல? இல்லைண்ணே, திருப்ப கஷ்டமா இருக்கும், நான் பார்க்கிங்ல விட்டுட்டு வரேன். சரிடா. மாமா பாத்துக்கிட்டு இருக்காருன்னு தெரியும், அப்பவும் கையை விட மாட்டேங்குது. குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல மாமா. இந்த தண்ணிண்ணா, தண்ணி குடி. என்ன இன்னைக்கே இப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஒருவேளை உள்ள போட்டிருக்குமோ? சச்சா, வண்டியில ஒழுங்கா தானே ஓட்டுது. மெதுவா போடா. சரிங்கண்ணே, சரிங்கண்ணே. பயோட நடவடிக்கை ஒன்னும் சரியில்லை. கொஞ்சமா இருக்குது. அண்ணே, சரிடா, நான் இறங்கிடுறேன். பாப்பா வா. நீ பார்த்து இருக்கு, நான் கூப்பிட்டு வரேன். நீ அசால்ட்டா வர, பொறுப்பா கூப்பிட்டு வர மாட்டேன், நான் கூப்பிட்டு போறேன். இல்லண்ணே, நீங்க பார்த்து போங்க. இவன் நடக்க தெரியாம நடப்பா, ரெண்டு சேர்ந்து மாட்டிடக்கூடாது. நீங்க இறங்கி நில்லுங்க, நான் கூப்பிட்டு வரேன். அத்தி பையவள அடுத்த பிளான போட்டுட்டு. இல்ல, நான் மாமா கூட போறேன். என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா, அத்தி முள்ளிட்டு. நான் ஒரு பிளான போட்டா இவ ஒரு பிளான போடுறது. குரங்கி கஷ்டப்பட்டு பிளான் போடுறதுன்னு தானே தெரியும். பாப்பா, மாமா இன்னைக்கு கார் பண்ணிட்டு கூப்பிட்டு வரேன். அண்ணே, நீங்க பார்த்து இறங்கி நில்லுங்கண்ணே, நான் கார் பார்க் பண்ணிட்டு கூப்பிட்டு வரேன். சரிடா. எங்க காருன்னு தெரிஞ்சாலே எவனும் இடிக்க மாட்டான். தைரியமா வா. வாடி.
அப்பா, தனியா ஒண்ணு சந்திக்கிறது இருக்கு பாரு. ஏங்க போலாங்க, மாமா தேடிக்கிட்டு இருப்பாரு. கார் பார்க் பண்ணி தானே வரேன்னு சொல்லியிருந்தேன். நான் கார் அங்க பார்க் பண்ண பாருங்க, இங்க தான் நிப்பாட்ட போறேன். அதுல ஒரு 1/4 மணி நேரம் இருக்குல்ல. குரங்கு என்னங்க வெள்ளம் பாக்குறீங்க? என்ன செய்ய, பொண்டாட்டி இப்படி தானே பார்க்க வேண்டியிருக்கு. சரி இறக்கி விடுங்க, நான் போறேன். சும்மா இரு. மாமா வந்துட போறாரு, விடுங்க. அதெல்லாம் இங்க வர மாட்டான், பயப்படாத. வா, தொலை செஞ்சுக்க. என்ன விளாடுறீங்களா? விடுங்க, இறங்கி போலாம். சொல்றதாடி. ஐயா, என்னங்க என்னங்க? ம், எங்க ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது. ம். எங்க ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குதுங்க. சே, இருக்காது. எங்க நிஜமாவே ரொம்ப நேரம் ஆயிட்டுங்க. என்னடி சொல்ற? போச்சுது, மாமா திட்ட போறாரு. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி, பாத்துருங்க. போச்சுது, போங்க. நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். சரி, வா, பாத்துருங்க. சரி, பாத்துருங்க. எல்லாம் உங்களாலதான். சரி, ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன். நான் ஒத்தனால போக மாட்டேன், நீங்களும் வரணும். சரி, வா, பாத்துருங்க. கார் பார்க் பண்ணல? அதை நான் பாத்துக்கிறேன், நீ இறங்கி வா. சரி சரி விடுங்க. ஓ, சரி, பாத்து போ. பார்த்து போறேன்னு சொல்லிட்டு விட மாட்டேங்க, விடுங்க. அது உங்களுக்கு கிறுக்க பிடிச்சிட்டு நிக்க, விடுங்க. உண்மைதான், எனக்கு கிறுக்குதான் பிடிச்சிருக்கடி. சரி, திரும்ப. எங்க மாமா காத்துக்கிட்டு இருப்பாரு, நம்ம போறோம் வாங்க. சரி, திரும்ப. கொள்ள சொல்லிட்டேன், ஒழுங்கா வாங்க சொல்லிட்டேன். சரி, பயப்படாத. நீங்க சரியில்லை, உங்க பேச்சு சரியில்லை, என்ன விடுங்க சொல்லிட்டேன். கொள்ள சொல்லிட்டேன். சரி சரி, வா போலாம். இனிமேல் இந்த மாதிரி வேண்டது வரல பாத்தீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. இவ்வளவு கியூட்டா இருந்தா நான் என்ன பண்ணட்டும்? அதுல வேற நீ வேற வாரிசு கிரிசுன்னு, அதான். சொல்லு, அவ்வளவுதான், புரியுதா? சரிடி, கோபப்படாத கோபப்படாத. அடுத்து கோபப்பட்டு என்ன நடக்கும் தெரியுங்களா? நான் போறேன்ப்பா. ஏய், இரு இரு, வண்டிக்கிட்டே வரோம், நான் இறக்கி விடுறேன். நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல, நான் போறேன். அண்ணன் என்ன பொண்ணே கூட்டுவோம். இரு, நான் இறக்கி கூட்டு போறேன். சீக்கிரம் வாங்க. சரி, உன்னை கொடுக்கறது. அட பாவி, நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்ல. அது என்ன மாயம் வந்தமோ தெரியல, என்னதுல பயமே வர மாட்டேங்குதுடி. சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் இருக்கு. கொன்னு சொல்லிட்டேன். சரி வாங்க போலாம். சரி வா. என்னங்க, பெரிய மாமாக்கு பர்ஃபெக்ட்டா பொருந்துவாங்க. நல்லா ஹைட் வெயிட். ஆமாண்ணே, நல்லாதான் இருக்காங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இல்ல, அண்ணியா வர்றதுக்கு எல்லா பொருத்தமும் இருக்குன்னு சொல்ல வந்தேன். வாயாச்சுக்கு சும்மா இல்லடா. இப்போதைக்கு வேலைக்கு வர்றதே பெரிய விஷயம், இல்ல அண்ணியா வர. டேய், சொதப்பி விட்டுறாத. இல்லண்ணே, நம்ம அண்ணன் சரியான ஹைட் வெயிட்டு, இந்த ஜில்லாலே பொண்ணு கிடைக்காது. எல்லா விதத்துலயும் கரெக்டா இருக்காங்களே, அதான். சும்மா இருடா. இரு, செப்பா பேசுறா பாப்போம். இங்க பாருங்க, நீங்க இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணனீங்கன்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க எந்த ஆபத்தும் வராது. நாங்க பார்த்துக்கிடுதோம், நாங்கெல்லாம் இருக்கோம்ல. இல்ல, எனக்கு முரடான ஆம்பளைங்கிற பார்த்தாலே பயம். அத்தி அப்ப ஜான் மாமாலாம் பார்த்தா அலறி அடிச்சுட்டு ஓடிடுவாங்களோ. அத்தி இவிய வீட்டுக்குள்ள வந்தாதானே நான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். எக்கா ப்ளீஸுக்கா, அடி பாதவத்தி, நம்மளால ரூட்டை கிளியர் பண்ணுது. எனக்கு பயமா இருக்கு. இங்க பாருங்க, நாங்க கூட தான் இருப்போம், உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அது மட்டும் இல்ல, உங்க கூட இருக்க போறது இசை. அவ இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. பாவம் ஜான் மாமா, அவர் இப்ப குழந்தை மாதிரி தான். அவரை மாத்தணும்னா ஒரு பொண்ணு தேவை. உங்ககிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம், நீங்க முடிவெடுப்பீங்கன்னு. நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நான் ஒரு ஆம்பளை பார்த்து கூட பேசினதில்லை. எப்படி, அதுவும் நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. ரொம்ப வித்தியாசத்துல இருக்கு பாருங்க. இந்த மூஞ்சிகளை பார்த்தா அந்த மூஞ்ச பார்க்கவே வேண்டாம். அச்சு வத்தார இவங்களே மாத்தா இருப்பாரு. என்ன இவங்களோட கொஞ்சம் ஹைட்டு, இவங்க விட ஹைட்டா சாக்காதான் இருக்கும். அந்த குடும்பமே அப்படிதான், எல்லாம் அப்படிதான் வளர்த்தி வளர்த்தியா இருக்கும். இருமாட்டு பயில மாதிரி இருப்பானுவ. நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. அவன உருவத்துலதான் அப்படி, மனசுல உள்ள தங்கம் தான். இவன் நம்ம புகழ்ந்து பேசுறானே இல்ல திட்டுறானே? மீச வச்ச குழந்தைகளே, அவ்வளவுதான்.
நல்ல பயிலுனா என்ன கொஞ்சம் முரட்டு புத்தி இருக்கும். ஊருக்குள்ள ஆயிரம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்க காது கொடுத்து கேட்காதீங்க. ஆமாமா, காது கொடுத்து கேட்டீங்கன்னா ஓடிடுவியா? காது கொடுத்து கேட்காம இருந்தீங்கன்னா ஒரு பயமும் கிடையாது. வெளியில வந்து ரவுடி பயிலுவ, தாதா பயிலுவ, அடித்தடி பயிலுவ, அடிச்சுட்டு தான் பேசவே செய்வானுவ, துமுறு பிடிச்ச பயிலுவ, கொலகார பயிலுவ, அப்படி இப்படின்னு சொல்லதான் செய்வாங்க. அதெல்லாம் உண்மையா கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்க அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க, சரியா? இந்த இவனெல்லாம் வாழலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வீரவசனம் பேசினா எங்க ஈழக்கா அவியில எங்க பாருங்க, குட்டி பாம்பா அடங்கி போய் நிக்காவ. அவியில விடவா நீங்க இப்ப ஏண்டி என்ன இழுக்க நீ? எட்டிரச்சலு இப்ப கூட அங்க பாத்தியா ஜோடியா நிக்கத. இப்ப மட்டும் சான்மமா இருந்தா இப்படி நிப்பாவல ரெண்டு பேரா? என்னமோ புதுசா கல்யாணம் முடிஞ்ச புருஷ பண்ணிட்டு நிக்காவ. இந்த பிள்ளை நம்ம ரெண்டு தாங்க ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்காளுவ. சொல்லிட்டு பரவாயில்ல விடு. புருஷ முன்னாடிங்க வேற என்ன சொல்ல போறாளுங்க? ஆமா, என்ன புருஷ முன்னாடி தான். இன்னும் கல்யாணமே முடியல. அப்பப்பா எனக்கு இங்க வேண்டாம், நான் போறேன். ஐயோ, எதுக்கு போறீங்க? காதலிச்சவங்களே கல்யாணம் பண்ண முடியாம இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் எப்படி அப்பேற்பட்ட மனுஷனை மாத்த முடியும்? அதுதான் பிரச்சனையா? அத பத்தி பயப்படாதீங்க. இவங்களுக்கு தைரியம் பத்தாது, இன்னும் வயசும் பத்தாது. அதான் கல்யாணம் பண்ணல, வேற ஒண்ணு இல்ல. என்னால எப்படி மாத்த முடியும் நம்புறீங்க? அவரு முரட்டாட்டமான ஆளுன்னு சொல்றீங்க. எனக்கு அவரை பார்த்தாலே பயம் வந்துடும், அழ ஆரம்பிச்சிருவேன். அதான். ஐயோ, அதாங்க எங்களுக்கு வேணும். அவரை பார்த்தாலே பயப்படுற ஒரு ஆளுதான் எங்களுக்கு வேணும். ஆமாங்க, அவருக்கு எதிர்த்து நிக்கிற பொண்ணுங்களை பிடிக்காது. போல்டா பேசுற பொண்ணுங்களை அவருக்கு பிடிக்காது. ஆனா ஒரு பொண்ணு இசை, ஐயா அது அவருக்கு செல்ல குரங்கு. அவ கொஞ்சம் சேட்டை ரொம்ப பண்ணுவா, அதனால பிடிச்சுக்கிட்டு இப்ப எங்களெல்லாம் பிடிக்கவா செய்யுது? நாங்க கண்ணுல கூட படல இன்ன வரைக்கும். இயலக்கா கண்ணிலே படல, அவிய தம்பியதான் காதலிக்காவ, அந்த கண்ணுல கூட படலையே. ஐயா என்ன விட்டுருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க சொல்லதெல்லாம் பார்த்தா. ஏண்டி பயம் கட்டுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ அக்கா ப்ளீஸுக்கா, அவர் ஒரு நேரத்துல கம்பீரமா வாழ்ந்தவரு ஒரு பொண்ணு துரோகம் பண்ணிட்டான்னு இப்படி மாறிட்டாரு. இன்னொன்னு அவரு குணமாகணும்னா ஒரு பொண்ணு தேவை, அவர் அக்கறையா பாத்துக்கிறதுக்கு ஒரு பொண்ணு தேவை. அவர் அப்படி இருக்கனால இங்க பாருங்க இவங்களும் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் சொல்றீங்களா அவருக்கு பொண்ணுனாலே பிடிக்கலன்னு? அப்ப என்ன மட்டும் நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்லல? ஹலோ, என்ன பேசுறீங்க? எனக்கு அது என்ன இல்ல. என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? ரேச்சலி, ஐயோ அக்கா நீங்க கல்யாணம் பண்ண வேண்டாக்கா. ஐயோ அக்கா, கல்யாணம் பண்ணதுக்கு நாங்க உங்களை கூட்ட வரல. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. அவர் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்து பொண்ணுங்கன்னா தப்பானவங்க இல்லைன்னு அவர் மனசுல பதியணும், அவ்வளவுதான். அவருக்கு பொண்ணுங்கனாலே பயம் வருது. அந்த பயத்தை போக்கணும்னா ஒரு பொண்ணால தானே முடியும். உள்ள முன்னால எடுக்கிற மாதிரி தாங்க இது. உதவியா தான் கேக்குறோம். என்ன கோத்து விடுறீங்க. ஏதோ என் தங்கச்சி என் அம்மா இன்னைக்கு நிம்மதியா இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வழி வகுத்து கொடுத்துருக்கீங்க. அந்த நன்றிக்காக என் உசுரை கூட நான் கொடுக்க ரெடி தான். ஒருவேளை என்னால அவருக்கு ஏதாவது ஆபத்தாயிட்டுனா நாங்க கூட தாங்க இருப்போம், எங்க அண்ணன் கூடவே தான் இருப்போம், நீங்க பயப்படாதீங்க. இல்ல அவருக்கு பொண்ணு பார்த்தாலே ஒரு மாதிரி வரும்னு சொல்றீங்க. ஒருவேளை நான் எனக்கு அதான் பயமா இருக்கு. அது எங்க இசை பார்த்துக்கிடுவா, எங்க இசை உங்க கூட தான் இருப்பா. அவ இருக்கிறனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதான் அவ உறுதி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கால. அந்த பொண்ணுனாலதான் நான் இன்னைக்கு மூச்சு விடுறேன். அந்த பொண்ணுனாலதான் இன்னைக்கு நான் உண்மையிலே சந்தோஷமா இருக்கேன். இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டு இன்னைக்கு தான் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. இந்த பொண்ணை என் வாழ்க்கையில நான் முன்னக்கூட்டியே பார்த்திருந்தா என்னைக்கோ விடுதலை கிடைச்சி என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஏதாவது பண்ணிருப்பேன். எங்க அம்மாவை நல்லா பார்த்திருப்பேன். காலம் லேட்டா அந்த பொண்ணை என் கண்ணில் காட்டிட்டு அவ உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்பா. நீங்க பயப்படாதீங்க. இப்ப அவளுக்கு இங்க வர முடியாது. உங்ககிட்ட நாங்க பேசணும்னா மாமா இங்க இருக்க கூடாது, அதான் அவ வெளியில கூட்டிட்டு போயிட்டா. அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா தான் இருக்கேன். இங்க பாருங்க, ஜான் மாமாவும் இசையும் தான் இன்று எடுப்பாங்க. நீங்க கரெக்டா உள்ள வந்துருங்க. எப்படி மாமா கத்துவாரு, பேய் கத்துவாரு, மடத்தனமா கத்துவாரு, மிருகம் மாதிரி கத்துவாரு. ஆனா பயப்படாதீங்க, கூட இசை இருக்கா, அவ பாத்துக்கிடுவா. அன்னைக்கே உங்களை வேலையில அவ கண்டிப்பா எடுப்பா. வாக்கு கொடுத்துட்டு தானே போயிருக்கா. இசை கூட இருக்கனால நீங்க பயப்படாதீங்க. இல்ல அவர் எனக்கு கொண்டு போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. என் பயமே அது இல்ல. ஒருவேளை என்னால அவருக்கு ஏதாவது ஆயிட்டுனா? நீங்க வேற பொண்ணு பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி வரும்னு சொல்றீங்க. என்னால ஒரு உசுருக்கு ஏதாவது ஆபத்துனா ஐயோ என்னால தாங்கிக்க முடியாதுங்க. எனக்கு ஏற்கனவே பயம், இதுல இது வேறையா? என் உசுரை கேளுங்க, நான் கொடுக்கறேன். ஆனா இன்னொருத்தவங்க உசுறு போற அளவுக்கு நான் காரணம் தரக்கூடாது. இந்த நல்ல குணத்துக்காவது இவங்க நம்ம வீட்டுக்கு வரணும்னு இசை பாத்துக்கிடுவா ப்ளீஸ்.
ப்ளீஸுக்கா அக்கா ப்ளீஸுக்கா பாவக்கா இசையும் இங்க பாருங்க மாமா நல்லா ஆனாதான் இசைக்கும் கிங்ஸனுக்கும் கல்யாணம் நடக்கும். அவளும் கிங்ஸனும் இடையில அவமானப்பட்டுட்டாங்க. இப்போ அந்த அவமானத்திலிருந்து வெளியில வரணும்னா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தாகணும். புரிஞ்சுக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அது வந்து இல்ல அவங்க கல்யாணம் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதான். சரி புரியுது. சரி என்னால உங்க அண்ணனுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஜான் மாமாக்கு வராது. சரி நான் இன்றைக்கு வரேன். தேங்க்ஸ்க்கா. ஆஹா என்ன ஒரு பொறுத்த. மூத்தவருக்கு இவங்க, ரெண்டாவதுல இருக்கு இயலக்கா, மூணாவது போயிருக்கு, நாலாவது இங்க நிக்குது. அக்கா தங்கச்சி 4 பேரும் ஒன்னாயிட்டாங்க. நீ மட்டும் என்ன அடுத்த வீட்டுக்கா வாக்கப்படுத? என்ன சித்தப்பா பையன் அவ்வளவுதான் வித்தியாசம். இங்கேயும் அப்படிதானே இருக்குது. போய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன். அதான் அவர் சக்சஸ் ஆயிட்டா வீட்டு சாப்பாடு போடுறதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிய. ஒரு ஒற்றுமையை பத்தியாடி ஃப்ரெண்டா இருந்தோம், இப்போ ஒரே வீட்டுல மருமக்க மரா போறோம் பத்தியா. நான் இன்னும் ஓகே சொல்லல, ஓட விட்டு அடிச்சிருவேன். அதெல்லாம் அவரு ஜெயிச்சுவாரு. ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆணை எப்படி வேணாலும் மாறுவான். அதான் இங்கேயே பார்த்தல ரவுடி பயிலே மாறிட்டாருவே. அவர் ஆக்சுவலி ரொம்ப நல்லவரு. மூடு. நீ தினமும் கனவு காங்குறன்னு எனக்கு தெரியும், நடிக்காத என்ன. சத்தியமா சொல்லு, உனக்கு அவர் ஞாபகமே வரல? வரல. என் மேல சத்தியம் பண்ணு. வரல. இசை மேல சத்தியம் பண்ணு. கொன்னுருவேன். பாதவத்தி என் மேல என்ன சத்தியம் பண்ணுவானா? அவன் மேல என்ன சத்தியம் பண்ண மாட்டானா? அவ உசுருடி உசுரு. அப்படின்னா ஃப்ரெண்டு செட்டுப்பட்டவா. ஏய் நீ ஆளை பார்க்க போற டிஸ்டர்பன்ஸா இருக்கேன்னு சொல்ற. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நான் என் புருஷன் கூட பேசணும். போயிட்டு வரியா? எரும மாடி எட்டிட்டு மிதிச்சேன்னு வச்சுக்க. அவன் உன்னை நூடிஸ் பண்றேன்னு சொல்ல தப்பே இல்லை கேட்டியா? சரி நான் எப்ப இன்றைக்கு வரணும்? அவ இன்னைக்கு மாஞ்சலிக்கு போறா. 2 நாள் அங்கதான் இருப்பா. 2 நாளைக்கு அப்புறம் காலையில 10 மணிக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லியிருக்கா. நான் உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். நீங்க அதை பத்திலாம் பயப்பட வேண்டாம். உள்ள நாங்க தான் இருப்போம். நீங்க தைரியமா உள்ள வரலாம். நீங்க எங்களை முரட்டு போய் நினைச்சு பயப்பட வேண்டாம். நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ண போறீங்க. உங்களை நாங்க எந்த இடத்துல வச்சு பார்த்துட்டு இருக்கோம். இந்த முரட்டு பையில அப்படி சொல்லிட்டா. நீங்க பயப்படாம வாங்க. சரி ஒருவேளை நான் அவரை பார்த்து பயந்து கத்திட்டேனா அது எங்களுக்கு இன்னும் சௌரியமா போயிரும் பத்துக்காங்க. இல்ல நமக்கு ஜாதகமாவே அமைதி பத்தியா. இந்த இசைப்பையில மட்டும் எங்க இருந்து ஆட்களை கண்டுபிடிக்கானே தெரியலடி. கண்டுபிடிச்சிருக்கா பாரு. இசைக்கு அறிவோ அறிவுதான் பாத்துக்க. பையவுல எப்படி கூட்டிட்டு வந்திருக்கா பாத்தீங்களா? எல்லாரையும் இசையை தலையில தூக்கி கொண்டாடுறாங்கன்னு இப்பதானே தெரியுது. பையன் உள்ள எப்படி கூட்டு வந்திருக்கு. சரி நான் கிளம்புறேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிருங்க. அவளுக்கு நன்றியே நீங்க இங்க வர்றதுதான். அது மட்டும் கொடுத்துருங்க. அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். நீங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு தேவையான பாதுகாப்பு எல்லாமே கரெக்டா வந்துடும். இல்லங்க நேரத்துல இருந்தே எங்க வீட்டுல பாதுகாப்புக்கு ஆட்கள் நிக்கிறாங்க. யாருமே எங்க வீட்டு பக்கம் வரதே இல்ல. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களும் எல்லாமே வீடு தேடி வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் அவர் காதலிக்கிற அந்த பையன் அரே கிங்ஸினா அவரும் வந்தாங்களா? வந்து எங்க அம்மா என் தங்கச்சிட்ட எல்லாம் பேசினாங்க. என் தங்கச்சி கூட ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாங்க. வாழ்க்கைக்கு திறமை கிடைக்கலன்னு 2-3 வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் விட முடிஞ்சது. அதான் அது என்ன வர போய் பேசுது. சரி கொஞ்சம் அட்டைப்பூச்சி எல்லாம் கடிக்காம இருக்கிறதுக்கு சூவை பார்க்க சொல்லி. ஏய் கடலே வேண்டா. இங்கே ரவுடி தரேன். சீக்கிரம் வர சொல்லிட்டா. கடலே வாங்க சார் வாங்க. என்ன சார் மாடல் பாக்குறீங்க? ஷூ வேணும், ஃபுல் சைஸ். ஓகே சார். பாப்பா இங்க வா, இந்த சைஸ் பார்க்க முடியும். எஸ்டேட்டுக்கு போறதுக்கு அட்டைப்பூச்சி பாம்பு கிம்பு கிடக்கும். முட்டி வரைக்கும் இருக்கணும். அதுக்குள்ள சாக்ஸ் மட்டும் அந்த லெதர்ல இருக்குமே அது தாங்க. ஃபுல்லா லெதர்ல இருக்கணும். காஸ்ட்லியா இருக்கும். பரவாயில்லையா சார்? காஸ்ட்லி தான் வேணும். எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல லெதர் ஷூ எடுத்துக்கோங்க. ஓகே சார். யார் சைஸுக்கு சார்? என் பொண்ணு சைஸுக்கு தான். என் பொண்ணு இவ சைஸுக்கு கரெக்டா இருக்கணும். ஓகே சார். மேடம் உங்க கால் சைஸ காட்டுங்க. சரி. கரெக்டா அளந்து பார்த்து எடுக்கணும். கொஞ்சம் கூட சரியில்லாம இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டா இருக்கணும். ஏன்னா இது என் பொண்ணு போட்டு நடக்கிறது. நல்லா இருக்கணும். எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா தான் கட்டுங்க. ஓகே சார். இசை வா, நல்லா உட்காரு வா. இல்ல மாமா, நான் உங்ககிட்ட நின்னுக்கிறேன். இல்ல கால் வலிக்கும். நீ சின்ன பொண்ணு, கால் வலிக்கும். எங்க அண்ணன் என்ன பாசமா இருக்கா.
டேய் தண்ணி பாட்டிலுங்க வச்சிருக்கேண்ணே. பிள்ளைக்கு தண்ணி போடுறா. சரிங்கண்ணே. சார் இந்த தண்ணிண்ணா. இந்த தண்ணிண்ணா. டேய் திறந்து கொடுறா, பச்சை பிள்ளைக்கு அப்படியே கொடுக்க. சரிங்கண்ணே. மாமா இவ்வளவு பாசமா இருக்காரு. ஒருவேளை மாமாக்கு பல செய்த ஞாபகத்துக்கு வராம என்னையே இவங்களையும் பிரிச்சுட்டா, இவங்க இல்லாம நான் ஒரு நாள் கூட வாழ்ந்துக்கிட மாட்டேனே. தண்ணி குடி. இசை பயப்படலாம். குடி தண்ணி குடி. இசை என்னம்மா? ஒண்ணு இல்ல. இதுவும் ஆக விட மாட்டேன், குடி. ஏசி காணாது நினைக்க, அதான் புள்ள பயப்படுறா. நேத்துட்டு இருக்கு. ஏசி கொஞ்சம் அதிகமா வைக்க சொல்லு. சார் உள்ளதான் வந்து பார்க்கணுமா? லெதர் எல்லாம் உள்ள இருக்குது. அத ஏசி அதிகமா வைங்க. ஓகே சார், உள்ள வாங்க சார். சரிடா, நீ நினைக்கா, நான் பிள்ளைக்கு உள்ளே பார்த்து எடுத்துட்டு வரேன். சரிங்கண்ணே. போறத பாரு, பொம்மை குட்டி பண்ண மாதிரி. எடுத்தாச்சா? எடுத்தாச்சு. கார்ல கொண்டு வைக்க போறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்ன என்னங்க? என்னடி? நாம ரெண்டு பேரும் சேர்ந்துருவோம்ல. என் பொண்டாட்டி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த தைரியம் இல்லாம உன்கிட்ட அப்படி நின்றுது. என் நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் அப்படி நடந்துக்கிறேன், பயமா இருக்கா? அப்பெல்லாம் இல்ல. தைரியம் இல்லாம நான் உங்ககிட்ட அப்படி நடந்துக்க மாட்டேன். என்ன செஞ்சாவது உன்னை என் பொண்டாட்டி ஆக்குவேன், புரியுதா? என்ன நம்பு. அதுக்கு இல்ல, மாமா ரொம்ப பாசமா இருக்காரு. இவ்வளவு பாசம் காட்டுறத நாளைக்கு ஏத்து கூட பேச முடியாம போயிடும். மாமா சொல்லுக்கு தட்ட முடியாம ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிட்டுனா, அண்ணன் மத்தவங்க மனசை புரிஞ்சு நடக்கக்கூடியவன். அப்படி நம்ம மனசு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம சுயமா எந்த முடிவும் அண்ணன் எடுக்க மாட்டான். சரி பயப்படாதடி. இல்ல, மாமா ரொம்ப பாசமா இருக்காரு. முதல்ல மாதிரியே இருக்காரு. அதான் பயமா இருக்கு. அதனால என்னடி? சந்தோஷம் தானே? இல்ல, பாசம் வச்சதுக்கு அப்புறம் மாமா பேச்ச தட்ட முடியாம ஏதாவது. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ஒண்ணு இல்லடி, நான் இருக்கேங்கல்ல. ஏன் பயப்படுத? எனக்கு நீங்க வேணும். நிச்சயமா நான் உனக்கு தான். சரி, அண்ணன் வந்துட போறான். ஓ அண்ணன் வந்துருவாண்டி. எந்த என்னால முடியல. இப்படியே உங்க தோல்ல சாஞ்சிட்டு இருக்கணும் போல இருக்கு. நீங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. அப்பெல்லாம் நான் விட்டுற மாட்டேன். என்ன நம்பிட்டு நீ சந்தோஷமா இரு. நான் பாத்துக்கிறேன்டி. பொறுப்பு என்னுடையது, போதுமா? நீ சந்தோஷமா குழந்தை மாதிரி எங்க அண்ணன் கூட சந்தோஷமா விளையாண்டுட்டு. அண்ணன் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அண்ணன் உங்ககிட்ட பாசம் காட்ட காட்ட அவர் நல்லாயிட்டே இருக்காரு. எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே லெவலில் நீ பாசம் காட்டினா அவர் சீக்கிரம் குணமாயிருவாருடி. அப்புறம் அண்ணன் கிட்ட நம்ம காதலை பத்தி சொல்றேன். இல்ல அவனுக்கே தெரியும்டி. சின்ன வயசுல உனக்கும் எனக்கும் முடிவாயிட்டுன்னு அவனுக்கு தெரியும். அது எப்படி பெரியப்பான்? அண்ணனுக்கு குணமாயிட்டுனா நம்ம சொல்லவே வேண்டாம். அவனே நம்ம ரெண்டுக்கும் ஊரடியே கல்யாணம் பண்ணி வச்சிருவான். குணமாயிட்டுனா கல்யாணம் முடிஞ்சிடும் நமக்கு. அண்ணனுக்கு குணமாயிட்டுனா நமக்கு கல்யாணம் தான். நிஜமா? நிஜமாடி, அது அவனுக்கு தான் தெரியுமே. எனக்கும் உனக்கும் சின்ன வயசுல கல்யாணம் முடிஞ்சிட்டு அவனுக்கு தெரியுமே. சரி அண்ணன் சரி போ அண்ணன் அண்ணே முடிஞ்சுதானே? செப்பல் வேலை முடிஞ்சுது. இனி ட்ரெஸ் மட்டும் எடுக்கணும்டா. எடுத்துட்டு கிளம்பிதான். அப்புறம் பாப்பாளுக்கு சொட்டுலாம் வாங்கணும். நல்ல ஷோரூமா கூட்டு போ. இங்கே இருங்கண்ணே, நான் கார் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரம். பாப்பாவுக்கு வெயில் படக்கூடாது. அதுக்கு தானே கார் எடுத்துட்டு வந்துடுறேன். வரியா? ஏடா அவ வெயில வேண்டாம், நீ போய் கார் எடுத்துட்டு வா, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்கண்ணே. என்னம்மா தங்கப்புல, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. வெயில் அதிகமா இருக்குல்ல, அதான் அப்படி இருக்கு. இங்க வா. பிள்ளைக்கு எப்படி வைத்திருக்கு பாரு. மாமா இவ்வளவு பாசம் கட்டாரு. மாமாக்கு குணம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்களை பத்தி தெரிஞ்சு மாமா ஏதாவது வருத்தப்பட்டுவாரா? என்னம்மா? ஒண்ணு இல்ல மாமா. தூக்கம் வருது நினைக்க பிள்ளைக்கு, அப்படிதானே? இல்ல மாமா. சரி இங்க வா, அம்மா கிட்ட வா. என்ன காரை கொண்டு வந்துட்டேன், வாங்கண்ணே. சரிடா, நீ போய் கார் தம்பி, நான் பாப்பா கூட்டு வரேன். நீங்க முன்ன போங்கண்ணே, நான் கூட்டிட்டு வரேன். சரி பார்த்து கூட்டு வா. சரிங்கண்ணே. சரி அப்பா பார்த்து வரணும்னா. சரிங்க மாமா. என்னடி ஏன் ஒரு மாதிரி இருக்க? போங்க, நீங்களும் பாசம் வைக்கிறீங்க, மாமாவும் பாசம் வைக்கிறாரு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாம இருடி அழகி. இங்க பாரு, அப்படியே எனக்கு இப்ப தெரிஞ்சாலும் அதை எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதை நம்ம ஒரு பிளான போட்டுருக்கோமே, அதனால இது பயப்படாம இரு. பட்டவர் ரஸ்கர், எனக்கு மட்டும் நீங்க கிடைக்காம போனீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்கு. இவ்வளவு காதல் அப்புறம் எப்படி பெரியவா? இந்த உலகத்திலேயே பெஸ்ட் காதல் நம்ம காதல் தான். நிச்சயமா தாண்டி சொல்றேன், இந்த உலகத்துல பெஸ்ட் காதல் நம்ம காதல் தான். பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ எனக்குன்னு பேசி, நீ பிறந்த அன்னைக்கு உன் கத்துல தாலி கட்டி விதியால பிரிஞ்சு வாலிபுரத்துல ஒன்னா பார்த்து உன்னை நான் விரட்டி காதலிச்சு உன்னை மனைவியா. இவ்வளவு வினோதமா இருக்கு பாரு.
ஆச்சரியமா இருக்குல்ல. இப்போ வாலிபுள்ளில நான் வேற யாரையா பார்த்துருக்கலாம், வேற எங்கேயா திசை மாதிரி போயிருக்கலாம். ஆனா உன்னை பார்த்து உன்னை விரட்டி விரட்டி காதலிச்சு ஆச்சரியமா இருக்கு பாத்தியா. இப்போ வந்துட்டு நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன் பாத்தியா. ஆமா. சரி வா, அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான், போலாம் வா. அங்கேயே வந்து நிக்கணும். டயர்ட் ஆயிட்டு எப்படி தானே. ஆமா. சரி வா, கார்ல போய் உட்காரலாம் வா. மாமா, துணி கடைக்கு தானே கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. இது துணி கடை தான். துணி கடையா? நான் இத வீடு நினைச்சுக்கிட்டேன். ஷோரூம். லெதர் ஜாக்கெட் இங்க தான் கிடைக்கும். அங்க ரொம்ப குளிர் இருக்கும்ல, அதான் லெதர்ல வாங்கிட்டு வந்தேன். நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு முன்ன பில்லு போட்டுக்கலாம். இவன் சைஸுக்கு சைஸ் 36. ஓஹோ, உளறிட்டோம். அது 36. ஆளு சித்த பிள்ளையா தானே இருக்கா, அதான் ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். நமக்கு தான் ஷோரூம் இருக்க, அதை பத்தி சொன்னேன். பையன் உள்ள 36 சைஸ் சரியா தான் இருக்கும். ஆமாண்ணே, பர்ஃபெக்டா இருக்கும். குரங்கி. கரெக்டா இருக்கும்ண்ணே. அந்த சைஸ்ல எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா. குரங்கி. கரெக்டா நல்லா பத்தியா. சரிடா, ஏன் நின்னுட்டு இருக்க, போய் எடு. சரிங்கண்ணே. அண்ணே எல்லாம் வாங்கியாச்சுண்ணே, கிளம்ப வேண்டியதான். இவ போட்டு பார்த்தாலா சரியா இருக்கா? சரியா இருக்கும்ண்ணே. சரியா நல்லா இருக்காது. பாப்பா நீ போய் போட்டு பாரு. மாமா, போதே இடத்துல. அதுக்கப்புறம் செக் பண்ணு போ. இங்க பாரு, நாங்க இருக்கோம்ல, தைரியமா உள்ள போ. அப்படி எதுவும் இருக்காது, போ போ. அங்க ஒண்ணு இருக்காது, நாங்க இருக்கோம்ல. போமா மாமா, நாங்க நிக்கல, போ. சரிங்க மாமா. கூட உள்ள வரும்போது எல்லாம் செக் பண்ணிட்டல. ஒரு சிசிடிவி கேமரா கிடையாது, எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டு. வாலி பிள்ளைய கூட்டு வந்திருக்கோம், பொறுப்பா கூட்டிட்டு போனோம். ஒரு பையன் கடையில இல்ல, எல்லாத்தையும் வச்சுட்டேன். சரி இங்க பாரு, அவளை ஏன் கூட கூட்டு இருக்க உன் கூட அனுப்பிட்டு இருக்கேன். பாதுகாப்பா இருக்கணும்னு. இப்போ நான் பாதுகாக்கிற நிலைமையில நான் இல்ல. கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு என் பார்வை அவகிட்ட எது தப்பாதுண்ணே. கண்ணுங்க அர்த்தமா பார்க்கணும், புரியுதா? நான் பாத்துக்கிறதுனே, நீங்க கவலைப்படாம இருங்க. அவ என் சொத்து, என் பொண்டாட்டி, எனக்குன்னு பிறந்தவா, எனக்கு உரிமைப்பட்டவா. நான் பாத்துக்கிடுவேண்ணே, நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. சரி புள்ள பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானு. வந்துடுவேண்ணே, ஒரு பையன் கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் கடைக்குள்ள இருக்க சொல்லிட்டேன், மத்த எல்லாரையும் வெளியில போக சொல்லிட்டேன். சரி என்னம்மா, சரியா இருக்காமா? சரியா இருக்கு மாமா. சரிடா, செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்கண்ணே. என்னடி முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா? குரங்கு 36 கரெக்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என் பொண்ணு சைஸ் எனக்கு தெரியாதா? சிரிப்ப பாரு, அதுக்கு இப்படி சொல்லுவாங்க. அது மனசுக்கு வந்தது டக்குன்னு வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டோம். வரும் வரும், அத பாத்துக்கிட்டு வரும். கரெக்டா இருக்கு பத்தியா? சேட்டை பிடிச்சதே. எப்பா எப்படி காதல் பண்றீங்கன்னு இப்ப தெரியுதுப்பா. அது எப்படி இவ்வளவு கரெக்டா? அதான் டென்ஷனு. காதல்னா இப்படி இருக்கணும்டி, பாசம்னா இப்படி இருக்கணும். எங்க யா சைஸ் சொல்லு பாப்போம் நீ. உங்கள போங்க. அது அங்க நின்னுக்கிட்டு இங்க வந்து சொல்றது. போங்க போங்க போம்மா. மாமா வந்துட போறாரு. இப்போ சொல்றேன், எங்க எனக்கு திரும்பி பார்க்குற பழக்கம் கிடையாது, அதனால தான் தைரியமா நிக்கிறேன். சரி விடுங்க போவோம். சரி போலாம். எல்லாமே வீடு தேடி வந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணும் அவர் காதலிக்கிற அந்த பையன் கிங்ஸ்லினா அவரும் வந்தாங்களா? வந்து எங்க அம்மா என் தங்கச்சிட்ட எல்லாம் பேசினாங்க. என் தங்கச்சி கூட ரொம்ப ஐக்கியமாயிட்டாங்க, எங்க குடும்பத்துல ஒருத்தராயிட்டாங்க. அவ்வளோ அனுநியமா பழகுனாங்க. அடுத்த ஆட்கள் மாதிரியே எங்களுக்கு தோணல. என் தங்கச்சி எங்க அம்மாவும் இப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. கிங்ஸ்ல எங்க அம்மா பையன்னு ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பையன் எப்போ வருவானு எங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பையன் உள்ள அந்த அளவுக்கு பழகிட்டு வந்துட்டாளா? ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்களாம் வீடு தேடி வராங்க. இங்க பாருங்க, இன்னும் உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் வீடு வந்து சேரும். ஐயோ இதுவே எங்களுக்கு போதுங்க. வேணும்னு வசதி எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க, போதும். இல்ல எங்க இசை ஒருத்தங்க மேல பாசம் வச்சா அத கடைசி வரைக்கும் வைப்பா. அவங்களுக்கு எந்த குறையும் வராடாம பாத்துக்கிடுவா. இனி உங்க தங்கச்சிக்கு உங்க அம்மாக்கு எந்த குறையும் வராது. இப்ப உசுறு போனாலும் சந்தோஷமா போகும், எனக்கு தெரியும். அதனாலதான் துணிஞ்சி இங்க வர்றதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. இசை கவுக்காலோ இல்லையோ, சத்தியமா இவன் கவுத்துருவான். இவனுக்கு சொல்லியா கொடுக்கணும், பிஞ்சிலே பழுத்தது.
இப்ப எப்படி நடிப்ப தொடங்குவான்னு பாரு. டேய் தம்பி, நம்ம பெத்தது வந்துட்டுடா. இப்ப ஆக்டிங்க தொடங்குவோம் பாரு. புள்ளே பெக்க சொன்னா நடிப்பு அரக்கனை பெத்து போட்டிருக்கு. அம்மா அம்மா அம்மாவா? ஆமா, அவரு பையன். ஆனா அவருக்கு தெரியாது, சொல்லிடாதீங்க. பாவம், தாய் இல்லாத புள்ள பத்துக்கங்க. யாருமே இல்ல. என்னதான் இருந்தாலும் சித்தப்பா வந்து அப்பாவாக முடியுமா? அப்படி நோட்டீஸ் பண்ண, அவன் எங்க வீட்டு வாரிசு, என் புள்ள. அப்பாவி பைய பத்துக்கங்க, தாய் இல்லாத புள்ள. அம்மாவும் நீயே, அப்பாவும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் தெய்வமும் நீயே. பாத்தியல பாத்தியல, பச்சை மண்ணு, அதுக்கு எதுவுமே தெரியாது. தாய் இல்லாத புள்ள, அந்த புள்ளைக்காகவாது. ஐயோ, இவங்க அம்மாக்கு என்ன ஆச்சுது? அது என்னமோ ஆச்சுது. புள்ள பாவம், இவனுக்காகவாது. ஐயோ, இங்க வா. அட்டை நடிப்புக்கார என்னமோ மூஞ்ச வச்சு நடிக்கிறான். டேய் தம்பி, நம்ம மௌனுக்கு நடிக்கிறதுக்கு சொல்லியே கொடுக்கண்டாண்டா. எங்குள்ள வரைக்கும் இருடா, உனக்கு இருக்குதே. கவுந்துட்டாங்க டி. பயவுல அப்படி நடிக்காமல்ல. நான் உங்களை அம்மான்னு கூப்பிடட்டா? ஆமா, இங்க ஏற்கனவே எங்களால அம்மான்னு கூப்பிடவே இல்லை. என்னமோ புள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கான பத்தில இந்த பயிலுவ. மூலக்காரன் யார் சொல்லு பாப்பு? கிங்ஸ்லின் தானே. இப்படியெல்லாம் நடிக்கிறது அவரால் தான் முடியும் பார்த்துக்க. அவரால் தான் ரெட்டை வேஷம் போட முடியும். இங்க நிற்கிது ரெண்டும், இது ஒரிஜினலு. இது இங்க எப்படியோ இப்படிதான் எல்லா பக்கமும் இருக்கும். ஆனா கிங்ஸ்லின் அப்படி இல்லை. இவன் அப்படியே அதை உரிச்சு ஃபாலோ பண்றான். அம்மா அம்மா, அக்கான்னு சொல்லு. அக்காவா? எடி என்னடி பாத்துக்கிட்டு இருக்க? அக்காவா? ராஜா, அப்படி கழுத்து நெரிச்சு இவன் நடிக்க நடிப்புக்கு எனக்கு என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது பார்த்துக்க. பிஞ்சில எப்படி நடிக்காம பாரு. நீ சொல்றது கரெக்டு தான் மட்டி. எனக்கும் இவன் பண்றதெல்லாம் பார்த்தா கிங்ஸின் பண்ண மாதிரியே இருக்கு பார்த்துக்க. அவன் தாண்டி கரெக்டா நடிப்பாரு. நான் அப்படியே ஃபாலோ பண்ணுதான். கிங்ஸினுக்கு ஜான் மாமா ரோல் மாடலு. அப்போ இவன் கிங்ஸ்னா ரோல் மாடலா எடுத்து வச்சிருக்கான். வேற ஒண்ணும் இல்ல, சுழற்சி முறை. அம்மா 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 வேண்டாம். அம்மா பரவாயில்லங்க, கூட்டிட்டு போறான் பச்சை பிள்ளை, தாய் இல்லாத பிள்ளை. அப்படிதானடா? ஆமா சித்தி. போடுறாரு வேலை. பாத்தீங்களா பாத்தீங்களா, பச்சை பிள்ளையா இருந்தாலும் அவனுக்கே தெரியுது நாங்க சித்தி தானே. அவனுக்கு நல்லா தெரியுது. பிழைச்ச மண்ட அவங்க போய்கிட்ட உனக்கு இருக்குதே. சித்தப்பா சித்தப்பா. யாரடா கூப்பிடுற? சாம் சித்தப்பாவை கூப்பிட்டேன். என்னால முடியலட்டு, என்னால முடியல. மொட்டை மல்ல, இந்த மொட்டை பையலுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு இந்த சுட்டி பையன் ஐடியா கொடுத்துருக்கான். இப்ப எப்படி நடிப்பு நடிக்காம பாரு. கவின் சித்தப்பா. என்னடா எங்க அண்ணன் பத்தமாவனே? என்னடா கையில பரம்பு வச்சுக்கிட்டே தான் அலையணும். இவங்க என் அம்மாவா? ஐயோ, அப்படி சொல்லக்கூடாதுடா ராஜா. ஏன் சித்தப்பா? அவங்க அப்பா ஆபீஸ்ல வேலை பார்க்க வந்திருக்காங்கடா. அப்படி சொல்லக்கூடாது. சித்தப்பா கிட்ட வாடா, சித்தி கிட்ட போடா. இல்ல, எனக்கு அம்மா வேணும். அம்மா வேணும். அம்மா வேணும். என்ன நடிப்பு நடிக்காமட்டி முடியலட்டி. அப்பாங்க சொல்லுக்கு மறு சொல்லு சொல்ல மாட்டான். கழுத்தை கட்டிக்கிட்டு கிடப்பான். சித்தப்பான்னு சொல்லலாம் பாருட்டி. அம்மா வேணும். அம்மா வேணும் சித்தப்பா. வருவாங்கடா. உனக்குன்னு அம்மா இல்லாமலா போயிருவாங்க. நிச்சயமா அம்மா வருவாங்கடா. நீ அல்லாதடா. நீ அழுதனால தாங்கிக்க முடியாதுடா. கையெடுங்க, நான் இங்க இருந்து போறேன். இதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்ல. என் மகன் என்ன பின்னுதான் பாத்தியா? டே ராஜா. கவினே. என்னடி நோட்டீஸ் பண்ணா? நீ கவின்னு சொன்னா நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஒழுங்கா புருஷன மரியாதையா கூப்பிட்டு சொல்லிவிட்டேன். என்னடா? என்ன ராஜா? எனக்கு அம்மா எப்ப வருவாங்க? எனக்கு அம்மா வேணும். ஸ்கூல்ல எல்லாருக்கும் அம்மா இருக்கு, எனக்கு மட்டும் அம்மா இல்ல. நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்?
அப்பா என் பொறுமை ரொம்ப சோதிக்கா. இதுக்கு மேல இவன் நடிக்கிற நடிப்பை என்னால தாங்கிக்க முடியாது. ராஜா மோனி தப்பிச்சுடா. என்ன ரேச்சல் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானே. அவன் அது கொஞ்சம் குறைச்சு நடிச்சிருக்கலாம். அவன் டென்ஷன் ஆயிட்டா. பாத்தீங்களா, தாய் இல்லாத புள்ள. அவரு குணமானதானே இவனுக்கு அப்பாவாவது கிடைப்பாங்க. சரி அப்பாட, நடக்கச்சு இன்றைக்கு வந்துருங்க. சரி, அந்த பையனை பார்த்துக்கிடுங்க. பாவம், தாய் இல்லாத பையன். தாயோ தகப்பனோ இல்லைன்னா எவ்வளோ வேதனைன்னு எனக்கு தெரியும். அந்த பையனை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்க. அவன் எங்களை படுத்துற பாடு எங்களுக்கு தானே தெரியும். சோப்பா, இசை எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கு. ஆனா என்ன, லாஸ்ட்ல ராஜாவாலும் சக்சஸ் ஆயிருக்குது. என்ன நடிப்பு நடிக்கான். எங்க புள்ளியாச்சே? புள்ளிய விடுடி. அவனை நான் விட மாட்டேன். என்ன நடிப்பு நடிக்கான். உனக்கு அம்மா இல்லைன்னா நாங்க இத்தனை பேர் உன்னை விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா இல்லைன்னு என்ன நடிப்பு நடிக்க. அம்மா நீயே, அப்பா நீயே. ராஜா அங்க ஓடி. ராஜா வா, நம்ம பைக்ல போலாம். இன்னைக்கு ஜாலியா இருந்ததா உனக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மாமா. ஜாலியா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த கேம் சென்டருக்கு போனமே, அது ரொம்ப சூப்பரா இருந்தது. கிங்ஸனுக்கு இப்படி தெரிஞ்சிருக்கான் பாத்தியா? டேய் உனக்கு எப்படி இருக்கு தெரியும்? அவன் ராஜா வெளியில கூட்டு போங்கன்னா அது கவினுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை சொன்னான். அப்புறம் ஒரு நாள் போயிட்டு வந்தானே. மாமா இன்னொரு நாள் நம்ம வரணும் மாமா. டேய் அவனை கூட்டு போகும்போது இவனையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க. சரிங்கண்ணே. நீங்க பாரு, உனக்கு இப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த மோட்டு போயில தான் நிப்பாங்க. கூட்டிட்டு போ. சூப்பரா இருந்துச்சு மாமா. நான் எப்படி கார் ஓட்டினேன் பாத்தீங்களா? நிஜமா உனக்கு கார் ஆசையா இருக்கா? அண்ணா இதெல்லாம் வேண்டானே. பழகட்டா, பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் கத்துக்கணும். நீ பழகிட்டா மாமா சொல்லி கொடுக்க? நானே சொல்லி கொடுத்தது என்ன? இல்ல இல்ல, நீ முரட்டு பையன். நீ ஓட்டுறதே இந்த சைஸ்ல தான் ஓட்டிட்டு இருக்க. ஆமா ஆமா. நான் பைக்கிலேயே கூட்டு போக மாட்டேன். இவ கார் ஓட்டுறதா? என் செல்ல பிள்ளைக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும். மாமா சூப்பரா இருந்துச்சு மாமா. சூப்பரா இருந்துச்சா? சூப்பரா. டேய் மெதுவா போடா. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. கொட்டாய் விட்டாச்சு. அப்போ அசதி ஆயிட்டான்னு அர்த்தம். என்னம்மா? ஒண்ணு இல்ல. இரு, தூக்கு கண்ணு சுக்குதுன்னு நினைக்கிறேன். பின்னாடி சீட்டு சாஞ்சிக்க. பிள்ளைக்கு தூக்கம் வருது, வண்டி மெதுவா ஓட்டு. சரிங்கண்ணே. டேய் தூங்கிட்டாடா. சரிங்கண்ணே பிடிச்சிக்கோங்க. நான் சீட்டு பெல்ட் போட்டு விடுறேன். இல்ல இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ பார்த்து வண்டி விட்டு. என்னண்ணே, எனக்கு ஏன்டா இவன் மேல இவ்வளவு பாசம் வருது? அண்ணே, இவ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு தோணுடா. இவ யாருடா? எனக்கு ஏன்டா இவன் மேல இவ்வளவு பாசம் வருது? டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமா? இவனுக்கு நம்ம ரத்தம்டா. அண்ணே அது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கான். என்னன்னு சொல்றீங்க? இல்லடா, எனக்கு சந்தேகமாவே இருந்தது. அதான் செக் பண்ண சொன்னேன். நம்ம ரத்தம்டா. அது தற்செயலா கூட இருக்கலாம்ண்ணே. தற்செயலா இருக்கலாம்டா. இவன் மேல எனக்கு இவ்வளவு பாசம் வருது. இதான் நான் பெத்த புள்ள மாதிரி. அதுக்கு என்ன புள்ள தானே? இல்லடா, நமக்கு அவ புள்ளையா தெரியவா? பாக்குறவங்க கண்ணு கெட்டு போயிருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? பாக்குறவங்க பாத்துட்டு போட்டனே. நீங்க அவளை புள்ளையா பாக்குறதா, அவ உங்களை தகப்பனா பாக்குறதா எங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்க நம்மளா போதும்டா. ஏன்டா எனக்கு இவன் மேல இவ்வளவு பாசம் வருது? ஒரு மணி நேரம் கூட இவன் முகத்தை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. எப்படி நான் இருக்க முடியும்? நோக்கி வளர்த்துருக்கல. இவனை நம்ம வீட்டுக்கு சொந்தமாக்கிக்க என்னடா பண்ணலாம்? அண்ணே, இவன் நிரந்தரமா நம்ம வீட்லயே இருக்கணும்டா. யாரும் வந்து உரிமை கொண்டாடக்கூடாது, யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. இவன் நம்ம வீட்லயே இருக்கணும்டா. அது மட்டும் இல்ல, இவன் நம்ம வீட்டுல இருக்கனால இவனுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. நானும் என்னெல்லாமோ யோசித்து பாக்குறேன்டா. ஒன்னும் முடிவாக மாட்டேங்குது. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? இல்லடா, நம்ம வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு மருமகளா கொண்டுட்டு வரலாம். ஆனா நான் சாமுக்கு நினைச்சேன். அண்ணே அண்ணே, இல்ல அது சரிப்பட்டு வராது. அவன் வயசுல மூத்தவன், அது சரிப்பட்டு வராது. அதனால இப்ப அந்த எண்ணத்தையும் நான் எடுத்துட்டேன்டா. இன்னொன்னு, அவனும் இவளை எப்படி பாக்குறான்னு பார்த்தேன், செக் பண்ணி பார்த்தேன். அவன் இவளை புள்ள மாதிரி பாக்குறான். அதனால அந்த எண்ணத்தை நான் தூர எடுத்துட்டேன்டா. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணதானே உனக்கு
இல்லடா, அவனை வச்சுக்கிட்டு உனக்கும் முடிக்க முடியாதுல்ல. கிங்ஸின் வாய் திறந்து சொல்லிடுடா. இதான் சரியான சந்தர்ப்பம். அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுடா. சரிடா, இங்க பார், என்னைக்கும் நீ தப்பான நேரத்துல பாத்திர மாட்டிய. அண்ணே, என்னங்க அண்ணே, அது குழந்தைல அதான். என்னங்க அண்ணே, அங்க நிக்கணுமா அப்படி? இல்லடா, அவரை தூங்கிட்டு இருக்கா. நீங்க வீட்டுக்கு போ. சரிங்கண்ணே. சரிடா, நானும் கார் விட்டுட்டுமா? பரவாயில்லண்ணே, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, என்னடா? அண்ணே, பின்னாடி இருக்கிற கார் விளையாடுங்க. என்னடா, சுத்தி வளைச்சிட்டானுங்கண்ணே. ஏய், நம்ம வெளியில வந்து எப்படியா தெரியும்? கண்டுபிடிச்சிட்டானுங்கண்ணே. நம்ம வெளியில வந்து கண்டுபிடிச்சானுங்க. என்ன பரட்டுறானுங்க? அண்ணே, இவளை பொடி, நான் பாத்துக்கிறேன். என்னடா கத்திக்கிட்டே வரானுங்க? நான் பாத்துக்கிறேன். என் வயசுக்கு வந்த பிள்ளைய கூட்டு வந்துக்கொண்டா. நம்ம எது பண்ணாலும் பரவாயில்ல. இவளுக்கு எதுவும் ஆகாதுண்ணே. என்ன, இவளை பொடி, நான் பாத்துக்கிறேன். இல்லடா, இவளை நீ பாத்துக்க, நான் இறங்கி அடிக்க. பிள்ளைக்கு எதுவும் தெரிய வேண்டாம். அப்படி அவளை தூங்க போடுறேன். சரிங்கண்ணே. அண்ணே, ஒரு நிமிஷம், இந்த சைடு வந்து நீங்க கார் ஓட்டுங்க. நான் பின்னாடி போறேன். கொஞ்சம் ஆயுதம் எடுக்க வேண்டியிருக்கேன். சரி, கொண்டா. அண்ணே, முன்னாடி நிக்கிறானுங்கண்ணே. கிங்ஸன், உள்ளே பாதுகாக்கணும்னா அதான் ரொம்ப முக்கியம். நான் பாத்துட்டேனே. என்ன, கார் கண்ணாடில பெட்ரோல் ஊத்திட்டானுங்கண்ணே. புள்ள பத்துறா. நம்ம நம்பி வந்துட்டாடா. ஏதாவது பண்ணுடா. நான் பார்த்தது முதல்ல புடிங்கண்ணே. சரிடா.